வணக்கம் நேர்களே. டெல்லி சிஜேபி போராட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று 21வது நாளாக அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலே சோனம் வாங்குஜே அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டமானது நாளை இன்று தொட்டுள்ளது. சிந்தித்து பாருங்க மக்களே, இருந்தா அந்த உடம்பு என்ன ஆகும்? இன்னும் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை. யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, யார் செத்தா என்ன அப்படிங்கிற தோரணையில் இருக்கிற மாதிரி இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசு இறங்கி வரணும். இத்தனை மாணவர்கள் அங்க போராடுறாங்க, பசி பட்டினியோடு அங்க கிடக்குறாங்க. அதை பார்த்தாவது இறங்கி அவங்க கிட்ட பேசலாம்ல. வருஷம் பேப்பர் லீக் ஆகுதுன்னா அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்று இந்த மாணவர்கிட்ட ஒரு தீர்வு, அவங்க என்ன கோரிக்கை கேட்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கணும். அது செய்யவில்லை மக்களே. திரு அபிஜித் ஜிக் அவர்கள் 2 நாளுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தில் பங்கு பெறும் நபர்கள் மற்ற அமைப்பினருடன் கலந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், அதற்கான ஆலோசனையை கொடுங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் என்று வர்ற போராட்டத்தில் கலந்து கொள்ற மாணவங்க எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்டாரு. அந்த கருத்தின் அடிப்படையில் ஜூலை 20 பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி. ஆம், அன்று தான் பாராளுமன்றம் கூடுகிறது. ஜூலை 20ஆம் தேதி கூடுகிறது. முதல் நாளே ஒரு பேரணியை நாம் நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்துள்ளார்கள். நேயர்களே, இது இந்த போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு செல்கிறது. இதுல சோனம் வாங்குஜே அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் என்று அறிவித்துள்ளார்கள். ஆம், போராட்டம் சோனம் வாங்கே அவர் உடல்நிலை எப்படி இருக்கும்? மோசமடைந்து வருகிறது. அவர் இப்ப எழுந்து நடக்க முடியல, தள்ளாடி நடந்து வர்றாரு. அங்க ஒரு பாத்ரூம் போனாலும் அது 4 பேர் அவரை தூக்கி வச்சு கையாட தாங்கி போறாங்க. அதே போல அவரு பேட்டி கொடுத்திருக்கிறார். சோனம் வாங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? என் உடல்நிலை நல்லா இருக்கிறது. நான் எத்தனை நாளும் சாப்பிடாம இருந்து நான் லடாக்ல பல போராட்டம் கலந்திருக்கிறேன். அதனால இந்த உண்ணாவிரதத்துக்கு ஏத்த மாதிரி என் உடல்நிலை மாறிக்கொள்ளும். நான் கொஞ்சம் போல உப்பும் தண்ணீரும் சாப்பிட்டு வருகிறேன். அதாவது என் தசை நார்கள்லாம் அதனுடைய செயல்பாடை முடக்கி வச்சிருக்குது. என்னுடைய கொழுப்புலாம் கரைஞ்சி போச்சு. ஆனாலும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு என்று சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது டெல்லியில் மழைக்காலம். மழைக்காலத்தில் அங்கே இப்ப மழை அடிக்கடி பெய்து கொண்டே இருக்கிறது நேயர்களே. ஸோ குளிரும் வாட்டி வதைக்கிறது. ஸோ இவங்க மழை அதிகமாக பெய்யுது. சோனம் வாங்கு வேற உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து ஒரு 6 மாணவர்களும், அதாவது அகில இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு டென்ட் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த டென்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ண போலீஸ்காரங்க அதுக்கு விடலாங்க. அதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்போ அது போட்ட பிறகு அகற்றெல்லாம் வந்திருக்காங்க. அந்த அபிஜித் ஜிக் அவர் அவங்களோட சமரசம் பேசுறாரு. அந்த போலீஸ்காரன் காலில் கூட விழுந்து ஐயா விடுங்கய்யா விடுங்கய்யான்னு சொல்லி கேட்குறாப்புல. இப்படி போலீஸும் பல தொந்தரவு கொடுக்குது. அது போல் அபிஜித் ஜிக் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவரை சொல்கிறாரு, நான் இங்கேருந்து என்னுடைய வீட்டுக்கோ என் நண்பர் வீட்டுக்கோ யார் போனாலும் பின்னாடி போலீஸ் வராங்க. ஐயா இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வராங்க. நானும் ஐயா வேணாம் ஐயா, நான் எப்பவும் நல்லபடி தான் இருக்கிறேன், ஒன்றும் வேண்டான்னு சொன்னேன். வீடு வரைக்கும் நிற்கிறாங்க. நான் போயிட்டதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே போய் அவருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம், அவர் ஏன் இங்கே வாராரு, என்ன தொடர்புன்னு சொல்லி அவங்கள தொந்தரவு பண்ணுறாருங்க. அதே மாதிரி நான் தங்கி இருக்க வீட்டுக்கும் எனக்கு இவனை ஏன் வாடகைக்கு வச்சிருக்கீங்க, இவனுக்கு ஏன் அலோட் பண்ணீங்க, அவனை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர், ஐயா எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நாங்கள் உங்கள் ஆதரவு அளிக்கான போலீஸ் எங்களை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா நான் தயாராக தான் வந்திருக்கேன், எனக்கு வீடு வேண்டாம், என்னை ஜெயிலில் கொண்டு விடும் போடுங்க. நான் அமெரிக்காவிலேருந்து வரும்போது என்கிட்ட 6 பை இருந்தது. நான் அதில் 3 பையை தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே என்ன நடக்கணும்னு தெரியும். 4 டிஷர்ட்டு 2 பேண்ட்டு தான் நான் மாற்றி போடுறேன். நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் தயாராக தான் வந்தேன். அதையே செய்யுங்க. நான் போகிற இடத்துலலாம் என் நண்பன் கூட ஒரு ரூமில் தங்கி இருக்கிறான், அவனை போய் பார்த்துட்டு வந்தாலும் அவனும் போய் குடைச்சல் கொடுக்குறாங்க. இங்கே மாறி இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சலையும் என் போராட்டத்தின் வலிமையை குறைக்க முடியும்னு நினைச்சேன்னா அது நடக்காதுங்க. ஏன்னா நான் தயாராக தான் வந்துள்ளேன் அப்படின்னு கூறிக்கிறாருங்க. ஸோ இந்த போராட்டத்தை பற்றி பேசினா நிறைய பேசலாம். அந்த பகுதிக்கு வர்றவங்க, அதே மாதிரி மாணவர்கள், அதுக்கு ஆதரவு கொடுக்குற அரசியல் தலைவர்கள், இது மாதிரி நிறைய பேர் வராங்க. அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க கலந்துக்கிட்ட விதம், அங்கே உணவு பரிமாறும் விதம், இதெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். ஆனாலும் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இந்த போராட்டம் அடுத்த கட்டம் பேரணியாக மாறி உள்ளது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.